டிஎஸ்பி விஷ்ணுபிரியாவின் தற்கொலை வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படுவதன் மூலம் விசாரணை முறையாக நடைபெறும் என நம்புவதாக இந்த வழக்கில் முக்கிய தொடர்புடையவராக கருதப்படும் தீரன் சின்னமலை பேரவை நிறுவனர் யுவராஜ் தெரிவித்திருக்கிறார். அவருடன் நமது செய்தியாளர் லாவண்யா நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். டிஎஸ்பி விஷ்ணுபிரியாவின் தற்கொலை வழக்கு தற்பொழுது சிபிஐக்கு மாற்றுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. நம்மிடையே தீரன் சின்னமலை பேரவையுடைய தலைவர் யுவராஜ் இருக்கிறார். அவரிடம் கேட்போம். சார் வணக்கம். இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்ற உத்தரவிட்டிருக்காங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த உத்தரவு கொஞ்சம் காலதாமதமான உத்தரவுனா கூட ஒரு சரியான உத்தரவாக நான் கருதுகிறேன். இப்போ தமிழ்நாடு காவல்துறையை பொறுத்தவரையிலும் இந்த வழக்கு கையாளப்பட முடியாமையோ இல்லை கையாள இயலாத வழக்கோ இல்லை. சிபிஐ விட மிக நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் கையாளக்கூடிய திறமையான அதிகாரிகள் இங்கே இருக்காங்க. ஆனால் இது சூழ்நிலை என்ன அப்படின்னா, அவங்க வழக்கை ஒரு முறையாக நடத்தக்கூடிய ஒரு அட்மாஸ்பியர் இல்லை. அவங்களுக்கு சில இடையூறுகள் இருக்குது. அதனால தான் இந்த வழக்கு இவ்வளோ நாளாக தடங்களாக நடந்துக்கிட்டு இருந்தது. இப்போ அந்த சூழ்நிலையும் தான் விஷ்ணுபிரியா வழக்கு சிபிஐக்கு போகிறதுக்கான காரணம். இந்த சிபிஐயில் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கிறதுனால வழக்கு விசாரணை முறையாக நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சார், இந்த வழக்கில் உங்களிடம் விசாரணை மேற்கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த வழக்கு எந்த அளவுக்கு விசாரணைக்கு ஒத்துழைப்பு பண்ணுவீங்க? இல்லை, கட்டாயமாக கண்டிப்பாக என்கிட்ட விசாரணை வரும். இந்த வழக்கில் இருக்கக்கூடிய மற்ற குற்றம் சுமத்தப்பட்டிருக்கூடிய நபர்கிட்ட விசாரணை வரும். 100% அது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அப்படி விசாரித்தா மட்டும்தான் இந்த வழக்கு முழுமை பெறும். இது திரு செந்தில்குமார் அவர்களும் டிஎஸ்பி ராஜு அவர்களும் தான் இதில் குற்றவாளி அப்படிங்கிறது கண்டிப்பாக நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படும். இந்த வழக்கு அடிப்படை தானே. கோகுல்ராஜ் கொலை வழக்கு தவறாக வழிநடத்தப்பட்டதும் அதில் தவறாக கையாளப்பட்டதும் தான் அவங்களோட மன உளைச்சல் காரணங்கிறது தான் உண்மையான நிலை. அப்போ கண்டிப்பாக எங்ககிட்ட விசாரிக்காமல் இந்த வழக்கு கண்டிப்பாக நிறைவு பெறாது. 100% விசாரிப்பாங்க. நாங்கள் எங்ககிட்ட இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையும் சிபிஐட்ட ஒப்படைப்போம். யார் அதிகாரி நியமிக்கிறாங்க என்னங்கிறத நான் வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். சார், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் திருநெல்வேலியில் நிபந்தனை ஜாமீனுக்காக கையெழுத்திட்ட போகும்போது பல அச்சுறுத்தல்கள் இருந்ததாக குறிப்பிட்டிருந்தீங்க. அதனால தான் சென்னைக்கு மாற்றப்பட்டது. இப்போ சென்னையில் அது மாதிரியான அச்சுறுத்தல்கள் தொடர்ந்து இருக்கா உங்களுக்கு? இல்லை, கட்டாயமாக நீங்கள் தமிழகத்தில் எங்கே இருந்தாலும் அதுக்கான அச்சுறுத்தல் இருக்குது. பட் காவல்துறை மிக திறமையாக கையாண்டு எனக்கான பாதுகாப்பை கொடுத்துட்ருக்காங்க. அதனால் அதை பற்றி நான் கவலைப்பட்டுக்க போகிறதில்ல. அங்கேயுமே திருநெல்வேலியிலையும் மிக அருமையான பாதுகாப்பு கொடுத்தாங்க. ஆனால் அங்கே ரொம்பவும் அவங்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருந்ததுன்னு தான் நாமக்கலுக்கு தான் நான் மாற்றி கேட்டேன். பட் உயர்நீதிமன்றம் இங்கே உத்தரவு போட்டிருக்காங்க. அதனால் நான் இங்கே போட்டுட்ருக்கோம். இங்கேயும் நல்ல உயர்ந்த பாதுகாப்பு கொடுக்குறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. தேங்க்யூ. இவர் குறிப்பிட்டது போல விஷ்ணுபிரியாவின் தற்கொலை வழக்கு சிபிஐக்கு மாற்றம் செய்யப்பட்டது காலதாமதமாக இருந்தாலும் இது நல்ல முடிவு என்றும், அதே போன்று வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு உரிய முறையில் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். ஒளிப்பதிவாளர் அகிலனுடன் லாவண்யா, நியூஸ் 7 தமிழ், சென்னை.